ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எல்லாருமே இது ப்ரொமோ பார்த்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எபிசோடுக்கு செம்ம ஹாப்பி மூடில் இருந்திருப்போம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் இன்றைக்கி டெலகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கான ஸ்டார்ட் இன்றைக்கி இருக்கும்னு எதிர்பார்த்து தான் அதை பற்றி நம்ம வீடியோலையுமே சொல்லியிருப்போம். அதே மாதிரியே இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. எபிசோட் இன்றைக்கி கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. என்ன தான் மோசமாக இருந்தாலும் நமக்கு அந்த ப்ரொமோ சீன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எங்களுக்கு பின்னாடி இந்த சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பார்க்க ஆரம்பிச்சோம். பட் வி ஹாவ் டு சப்போர்ட் 7:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னிலேருந்து. ஸோ அந்த சீன் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கட்டும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம எம்என் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி எபிசோடு எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாளையோட ப்ரிவியூமே போட்டாங்க. அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அங்கே பசுபதி வீட்டுக்கு போயிட்டு அதே கையோடய பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை பார்க்கறதுக்காகவும் விஜய் வராரு. அதே ஒரு ஆக்ரோஷம், ஒரு மாதிரி ஒரு டென்ஷனோடய வராரு. ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் அவரே ஸ்டாப் பண்ணிடுறாரு. திருப்பி நம்மளுக்கு சமாதானம் பேச வேண்டாம், பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டாரு. எந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கலங்க. நைட்டோட நைட்டாக பசுபதி பார்த்தீங்கன்னா வாங்கின அடிக்கி ப்ரெஸ்காரங்களை கூப்பிட்டு உண்மையை ட்விஸ்ட் அங்கே ரிவீல் பண்ணி விட்டாரு. ஸோ அவங்களோட மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஸோ அவங்க காசுக்காக வாங்கிட்டு இந்த மாதிரி நடந்து ஒரு 1 இயர் அவங்க கிட்ட வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காசுக்காக தான் அது எல்லாமே பண்ணது. அவங்க ஃபேமிலி தான் அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் காவேரிக்காக சுற்றுனா அதுக்கு காரணமும் காவேரி தான். அவள் தான் எதையும் போட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காவேரியை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டாரு. நீங்கள் நம்மளா நாளைக்கு இங்கே போய் விசாரிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி வாங்கின அடிக்கி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டாரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலே மாமி பார்த்தீங்கன்னா நான் அவனாச்சும் அட்லீஸ்ட் காவேரி தான் என்னோட ஒய்ஃபு அப்புறம் லவ்வருன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தான். பட் நீங்கள் அவன் யாருனே செய்ய மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பிளாப்லன்னு சமயம் ஹவுஸ் ஓனர் சந்தேகப்பட்டுட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் அவங்க பேசிகிட்டு இருக்க கேப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காவேரி நீங்கள் காசு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணினீங்களா, எதுக்கு நம்ம உங்கள் ஃபேமிலி தான் அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லும்போது செம்மையாக கோவப்பட்டு நம்ம குமரன் பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்ட்டு இன்னும் தப்பாகவே காவேரியை புரிஞ்சுக்கிட்டு செம்மையாக திட்டினாங்க. அப்போ குமரன் நான் உங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே சொல்கிறேன், எதனால் காவேரி ரொம்ப நல்லவ, அவள் தான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கா, என்ன நடந்தது அப்படின்னு கீழே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சமாதானப்படுத்தி அமுச்சு விட்ருவாங்க. நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவமாக இருந்துச்சு நீ காவேரியை பார்க்கும்போது. அவங்க அம்மா கிட்ட நான் ஸ்டாலுக்கு 2 நாள் தான் இருக்குது, நான் போய் பார்க்கணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. ஸோ அவங்க தான் மூவ் ஆன் போனாலும் ஆல்ரெடி ஒரே பிரச்சனையை திருப்பி எத்தனை நாள் தான் திட்டுவாங்க வைங்க, அந்த பொண்ணும் பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கவே இல்லை. காவேரி சொன்ன பாயிண்ட் கரெக்டாக, ஆல்ரெடி இங்கே திட்டிங்க வாங்கிட்டு திருப்பி எத்தனை தடவை திட்டு வாங்குறது, ட்ரெஸ்காரங்க எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் சாரதாமாவுக்கு மனசாட்சியே கிடையாது. அவங்க ஆல்ரெடி அவங்க தானே இப்போ பாவமாக இருந்துட்டு இருக்காங்க. பட் திருப்பி இவங்க ஏன் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு டு த எக்ஸ்ட்ரான் போயிட்டாங்க. தாலி கையெல்லாம் பிடிச்சி இழுத்து நீ அவனோட வாழவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம தனியாக பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க அத்தை தான் சப்போர்ட் பண்ணி அவங்களை அமுச்சு விட்டாங்க. ஃபைனலாக நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே கௌதம்பரோட என்ட்ரி இருந்துச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்ஃபர்மேஷனே கொடுக்குற மாதிரி ப்ரெஸ் மீட் வந்தது எல்லாத்தையுமே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உடனே காவேரி திடீர் போகிறாரு. அங்கே விஜய் செம்மையாக அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ அத்தைலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சேர்ந்து அவங்க அத்தை அவங்க அம்மான்னு கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு விஜயை பார்க்கும்போது. அங்கே ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ இங்கே காவேரி திட்டிகிட்டு இருக்கேன், இப்போ என்னப்பா இதில் நம்பிக்கை கொடுத்ததுனா அப்போ நான் கழுத்தில் தாலி கட்டிருக்கேனே அதுக்கு அப்படிங்கும்போது அதான் 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டியில் அது முடிஞ்சிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த கான்ட்ராக்டை தான் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. பாவமாக இருந்துச்சு விஜயை பார்க்கும்போது. இன்றைக்கி எபிசோடில் செம்மையாக கோவப்பட்டு கத்தலாம் செஞ்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக பார்க்கும்போது. ஒரு மாதிரி என்ன நடக்க போகுது அப்படி, அது நாளைக்கு அவனோட ஹாப்பி மொமெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு சோகமான மொமெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நாளைக்கு ப்ரிவியூ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது எபிசோடில் காமிச்சிருவாங்க, ரிவீல் பண்ணுவாங்களா இருக்கும். நாளைக்கு எபிசோடில் தான் விஜய் அண்ட் காவேரியோட அந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எபிசோட் கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாளைக்கு சீன்ஸ் நம்ம நினைக்கும் போது அந்த இரிட்டேட்டில் அப்படி காணாமல் போயிடுச்சு. உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது, உங்களோட ஃபீலிங் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.